வெளிநாடுகளில் இருந்து நிதி பெற்ற புகாரில் தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் உள்ள நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் வீடுகளில் தேசிய புலனாய்வு முகமை ஆய்வு நடத்தி வருகிறது. லண்டனில் உள்ள தடை செய்யப்பட்ட இயக்கங்களைச் சேர்ந்த சிலருடன் தொடர்பில் இருந்ததாக நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் மீது புகார் எழுந்துள்ளது. இதற்கான பிரத்யேக கைபேசி செயலி மூலம் தொடர்பு கொண்டு நிதி பெற்றதாகவும் கூறப்படுகிறது. இந்த புகார்கள் தொடர்பாக தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் இன்று காலை முதல் அதிரடி ஆய்வு நடத்தி வருகின்றனர். திருச்சியில் உள்ள நாம் தமிழர் கட்சி நிர்வாகி சாட்டை துரைமுருகன் வீட்டில் 3 மணி நேரத்திற்கு மேலாக தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் ஆய்வு நடத்தினர். இதில் முக்கிய ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிகிறது. மேலும் விசாரணைக்கு சாட்டை துரைமுருகன் முன்னிலையாகுமாறு அவரது மனைவியிடம் அதிகாரிகள் அழைப்பாணை வழங்கிவிட்டு சென்றுள்ளனர். இதேபோன்று தென்காசி மாவட்டம் சிவகிரியில் உள்ள நாம் தமிழர் கட்சி கொள்கை பரப்பு செயலாளர் மதிவாணன் என்பவர் வீடு மற்றும் கடையில் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் ஆய்வு நடத்தினர். இந்த மாதிரி சம்மனோட வந்திருக்கோம், பரிசோதனை பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஐடியாடு என்னன்னு போட்டுருந்துச்சு. எதுக்காக தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு. அது எல்டிடியோட தொடர்பு இருக்குதுனாலும் அதே போல் பல அரசியல் காரணங்கள் இது மட்டும் சொன்னாங்க. சரின்னு சர்ச் பண்ணாங்க. முடிச்சுட்டு நான் ஸ்டுடியோ வச்சுருக்கிறதுனால கடையும் பார்க்கணும் அப்படின்னு. அங்கே வீட்டில் ஒன்றும் பெருசாக கிடைக்கல. 3 ஃபோன்னா ஒரு ஃபோன் தான் பயன்படுத்துகிற ஃபோனு. ஒன்று பழுதானது, இன்னும் பழுது நிற்கிறத பயன்படுத்தாமல் இருந்தேன். அப்போ 3மே வீட்டில் இருந்ததுனால 3மே எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு. சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி அருகே விஷ்ணு பிரதாப் என்பவர் வீட்டிலும் இன்று காலை முதல் ஆய்வு நடைபெற்றது. 5 மணி நேரம் நீடித்த இந்த ஆய்வில் கைபேசிகள் உள்ளிட்டவற்றை அதிகாரிகள் எடுத்து சென்றனர். தடை செய்யப்பட்ட இயக்கங்களுடன் தொடர்பு மற்றும் வெளிநாட்டு நிதி விவகாரம் குறித்து விசாரணை நடைபெற்றுள்ளது. இதனிடையே தேசிய புலனாய்வு முகமை ஆய்வுக்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்றத்தில் முறையிடப்பட்டது. இதுகுறித்து இன்று பிற்பகல் விசாரணை நடத்தப்படும் என உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது.